ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த எல்லோ கலர், பிளாக் கலர், அப்புறம் இதோட கூட ஒயிட் கலர் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்கெட் நாட் கூட போட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் வந்து 9 அடி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிளாக்கில் 24 ஒயரு, ஒயிட்டில் 8 ஒயரு, எல்லோ கலரில் 16 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கட் பண்ண ஒயருங்க எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட்டு வச்சிடணும். இப்போ நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது போல் கிராஸாக வச்சு பார்க்கணும். இப்போ வந்து மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஒயரையும் ரெண்டாவது இருக்கிற ஒயரையும் நம்ம வந்து இது போல் வச்சுக்கணும். இப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஒயரை எடுத்துகிட்டு அதை சுற்றி கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து இந்த 2 ஒயரையும் தூக்கி மேலே வைக்கணும். இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுடணும். அதுக்கு அடுத்தது மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 ஒயரையும் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை சுற்றி இப்போ கீழே நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஒயரை மறுபடியும் மேலே வச்சுட்டு இப்போ இந்த சுற்றின ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டு இழுத்துடணும். இப்போ நம்ம எல்லா ஒயரையும் நம்ம வந்து டைட் பண்ணோம்னா நமக்கு வந்து பிஸ்கெட் நாட் கிடச்சிரும். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு தெரியலன்னா கோமதி ஒயர் ஒர்க் சேனலில் போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். அதை போட்டு பார்த்துட்டு இது மூலம் நம்ம வந்து பெரிய கூடைகள்லாம் போடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இதே போல் தான் அடுத்தது ஒயிட் கலர் ஜாயின் பண்ணணும். முதல்ல நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் தான் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு எல்லோ கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்து வந்து ஒரு நாட் கிடச்சிருக்கும். அதுக்கடுத்தது பிளாக் கலரை வச்சுட்டு போடணும். இப்போ இதே போல் நான் ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 எல்லோ, ஒரு ஒயிட்டு, 6 பிளாக்கு, மறுபடியும் வந்து ஒரு ஒயிட்டு, 2 எல்லோ. இப்போ ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கடுத்தது இது போல் கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த கிராஸாக இருக்கிற ஒயரில் வந்து இப்போ மறுபடியும் நம்ம அதே போல் தான் பிஸ்கெட் நாட் தான் போடணும். அது வந்து எல்லா இடத்துலையும் கிராஸ் ஆகிருக்கும். கிராஸ் ஆகிருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ வந்து நம்ம நாட் போடணும். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். அது சென்டர் லைனு. ஃபஸ்ட்டு நம்ம போட்டது சென்டர் லைனு. அதுக்கடுத்தது சைடில் வந்து 1 2 3 4 நாட் போட்டிருக்கிறேன். அதே போல் எல்லா பக்கமும் வந்துடும். இப்போ வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். நாலாவது நாட்டையும் 5வது நாட்டையும் நம்ம திருப்பணும். அது வந்து ரெண்டுமே வந்து பிளாக் கலரில் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஒயருங்க வந்து கிராஸாக இருக்காது, நேராக இருக்கும். அந்த நேராக இருக்கிற ஒயரை நம்ம நல்லா இழுத்து நாட் போடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது இதே போல் நம்ம வந்து
4 பக்கமும் நம்ம வந்து நாட் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 நாத்தையும் சேர்த்து போடணும். இப்போ பாருங்க. நான் 4 பக்கமும் போட்டேன். 1, 2, 3, 4. இப்போ வந்து நம்ம மூலை திருப்பியாச்சு. அதுக்கு அடுத்தது எல்லா ஒயரும் கிராஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம கிராஸாக இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நம்ம வந்து நாட் போட வேண்டியது தான். உங்களுக்கு வந்து வேறு கூடைகள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கோமதி ஒயர் ஒர்க் சேனலில் போய்ட்டு பாருங்கள். அதில் நான் எல்லா டிசைனையும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அது மாதிரி நான் கூட நான் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இதே போல் நம்ம வந்து கிராஸாக இருக்கிற எல்லா ஒயர்களையும் நம்ம வந்து சேர்த்து போடணும். நான் உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இது போல் தான் கிராஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் கிராஸ் ஆகும். இப்போ நான் மேலே வரலும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ இவ்வளோ அளவுக்கு வந்து ஒயரு சின்னதாயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சொருகணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நாட்டை விட்டுறணும். விட்டுட்டு 2வது நாட்டில் வந்து இது போல் சொருகி விடணும். இந்த 2 ஒயரையும் சொருகி விட்டுறணும். அடுத்து இந்த சைடு பாருங்கள், இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து இந்த சைடு சொருகி விட்டுறணும். இது போல் கிராஸ் கிராஸாக சொருகி விடணும். நான் எல்லாத்தையும் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இது போல் தான் இருக்கும். இப்போ கூட என்னுடைய உள்பாகம் பாருங்கள். சைடு இந்த சைடும் அதே டிசைன் இருக்கும். இது வந்து கூடையினுடைய அடிபாகம். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.